400 கிலோ பேன் மிக்சரு, இது ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷினுக்கு வர்றது. ஓகே, அதெல்லாம் 250 கிலோகிராம். அது வந்து இன்டர்லாக்கு வர்றது. இன்டர்லாக் டைங்க. ஓகே, இது செட் பண்ணது தலைகளாக வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, EN31ங்கிற ஒரு மெட்டீரியல் எடுக்கலாம். 2 லட்சம் பிரிக் வரலும் லைஃப் வரும். 24 ஹவர்ஸ் ரன் பண்ணிடுறாங்க. ஒரு 1 crore போட்டு மிஷின் எடுத்தாலும் சரி. புரியுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷர் வச்சிருப்பாங்க. மிஷினில் ஒரே ஒரு கல்லு கூட உடையாது. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களாண்ணா? ஓகேண்ணா, நம்மளோட கம்பெனி நேம் சொல்லுங்கண்ணா. நம்ம கம்பெனி வந்து சேலத்துல எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கிளியரா அப்படியே கஸ்டமருக்கு கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. நம்ம கம்பெனி நேம் SB இன்ஜினியரிங். ஓகேண்ணா. சேலம் டு பெங்களூர் பைபாஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஸ்டாப்பு. ஓகே, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் டால்மியா போகிற வழியில் உள்ள வந்தால் நம்ம கம்பெனி இருக்குங்க. ஓகேண்ணா, நம்ம எத்தனை வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கும்? இது 5 to 6 வருஷமாக இருக்கும். 5 to 6 இயர்ஸாக இருக்கும். ஓகேண்ணா, நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணி சேல் பண்ணிருக்கோம், என்னென்ன மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இங்கே இந்த பிளான்ல யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷினு, ஓகே, இன்டர்லாக்கிங் பிரிக் மிஷினு. ஓகே, யூனிக்காக வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் இன்டர்லாக் பிரிக்ஸும் அட்டாச்சு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆமாம், ரெண்டும் ஒரே மிஷினில் அடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தனித்தனி மிஷின்ஸில் தானே நம்ம அடிக்கிற மாதிரி? ஆமாம். ஓகே, ஒரே மிஷினில் அடித்தாலும் அதுக்கு டை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து டை சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ டை சேஞ்ச் பண்ணாமே அடிக்கலாம். ஏன்னாக்கா அந்த டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு 400 கிலோ வெயிட். புரியுது. அது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ என்னென்ன நம்ம மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே இன்டெப்த்தாக பார்த்துடலாமாண்ணா? பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே மக்களுக்கு வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் அப்படியே சொல்லிடுறீங்களா? சொல்லி. ஓகேண்ணா, பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, ஓகே, அப்படியே மிஷின் போயிடலாம். ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் பான் மிக்சர். பான் மிக்சர் பார்க்கலாம். ஸோ அந்த பான் மிக்சர் பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இது வந்து 400 கிலோ பான் மிக்சரு. ஸோ 400 கிலோ வரைக்கும் போடலாம் அதில்? ஆமாம். ஓ, இது வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷினுக்கு வர்றது. ஓகே, அதெல்லாம் 250 கிலோகிராம். அது வந்து இன்டர்லாக்கு வர்றது. ஓகேண்ணா. இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த மிஷினில் வந்து எத்தனை கேஜிலேருந்து நான் ஆரம்பிக்குது? 500 கேஜிலேருந்து 500 கேஜிலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 500 கேஜி. ஓகே, அது 15 HP to 20 HP மோட்டர். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இது பான் மிக்சர்ன்றப்போ அப்போ நம்ம வந்து அந்த இந்த ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணிடும். ஓகேண்ணா. வேற என்ன? இது த்ரூவா அப்படியே ஃப்ளை ஆஷ் மிஷினுக்கு போயிடும். டேரெக்டாக போயிடும். திறந்து விட்டோம்னா மிஷினுக்கு போயிடும். ஓகே, அங்கே ட்ராலி இருக்கும், ஆட்டோ ஃபீடர் வச்சிருக்கும். ஓகே, அது ட்ராலி வந்து பவுடரை கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடும். மொத்தம் 4 பேர் இருந்தால் போதும் இந்த மிஷின். 4 பேர் 2 பேர் மிக்சருக்கு, 2 பேர் கல் எடுத்து வைக்கலாம். மேன் பவர் ரொம்ப கம்மி தான். மேன் பவர் ரொம்ப கம்மி. ஓகே, இன்டர்லாக் அட்டாச் பண்ணா அதுக்கு 2 பேர் போதும். இன்டர்லாக் 2 பேர் போதும். சூப்பர்ண்ணா. ஸோ இது எல்லாமே ஒரே மிஷின் தானே, இல்லை அதுக்கு வேற இதுக்கு? அதெல்லாம் வேறையா இருக்கும். சரி, வாங்க நான் பார்க்கலாம். அப்படியே இன்டர்லாக் டைங்க. ஓகே, இது செட் பண்ணது தலைகளாக வச்சிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே டபுள் சைடு மோல்டு. ஓகே, 1 சைடு தெரிஞ்சா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, EN31ங்கிற ஒரு மெட்டீரியல். ஓகே, லைஃப் வந்து அதிகமாக வரும். ஓகே, ஓகே. மொத்தம் 4 டைம் இதை யூஸ் பண்ணலாம். அந்த டையை திருப்பி போட்டு மொத்தம் 2 லட்சம் கல் வரும். என்ன மிஷின் சொன்னீங்க? இதான் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக் அடிக்கிற டை. சரி, ஓகே. இது அப்படியே செட்டப் வரும். அங்கே காட்டுறாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ இதை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த டைன்னு சொன்னீங்கல்ல, இதில் எவ்வளோ பிரிக்ஸ் எடுக்கலாம்? 2 லட்சம் பிரிக் வரலும் லைஃப் வரும். அதாவது திருப்பி போடாமல் ஒரு திருப்பி போட்டு ஒரு பக்கத்துக்கு 50,000. ஓகே, இது ஃப்ளை ஆஷாக இருந்தால்? ஃப்ளை ஆஷ் வந்து 12 லட்சம் கல் வரும். 12 லட்சம் மிஷின் அந்த பக்கம் இருக்கு. சரி, ஓகேண்ணா, பார்ப்போம். அப்படி இதான் மிஷின் டை. பார்த்தீங்களா, தெரியும். இது வந்து ஹார்டனிங் பண்ணிடுவோம், மிஷினிங் பண்ணி. இந்த பக்கம் தெரிஞ்சா இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த போல்ட்டை மட்டும் கழட்டி திருப்பி. ஆமாம். இது வந்து 2 அடி இருக்கும். ஓகே, 1 அடிக்கு மேலே தான் தேயும். இது புரியுது. இந்த பக்கம் தேஞ்சுன்னா அப்படியே கமித்தியும் போட்டுக்கலாம். மொத்தம் 4 டைம் யூஸ் பண்ணலாம் ஒரு டையை. திருப்பி போட்டு. ஓகேண்ணா. இது ரொம்பவும் காஸ்ட்லி மெட்டீரியல். இன்னொன்று இதுதான் லைஃப் வரும். 55 HR வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆமாம். ஒரு வருஷத்துக்கு கம்மி இல்லாத தாங்கும். ஓகேண்ணா. அதுக்கு பிறகு அதை மாற்றிக்கலாம். எங்களோட ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷினுங்க. இவ்வளோ பிரிக் மிஷினா? ஆமாம். 4 பிரிக்கு. ஓகே, 4 கேவிட்டி. ஓகேண்ணா. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 4 கல். இந்த கேப்ல தான் வந்து ரா மெட்டீரியல் போட்டு பான் மிக்சர்ல இருந்து வந்து இதெல்லாம் வரும். வாவ். இதுல 4 கல் ஒரு ட்ரிப்புக்கு வரும். ஒரு நிமிஷத்துக்கு 5 ஸ்ட்ரோக். ஒரு நிமிஷத்துக்கு 5 ஸ்ட்ரோக். 20 கல் 20 கல் வரும். அடிச்சு இங்க வெளியில் தள்ளி விட்டுரும். இங்க இருந்து எடுத்துட்டு போனா தீர்ந்துச்சு, அவ்வளவுதான். ஓகேண்ணா. இத மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 24 hours ரன் பண்ணிக்கலாமாண்ணா? 24 hours ரன் பண்ணிக்கலாம். என்னன்னா கூலர் வரும். கூலருக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கணும். ஆயில் கூலருக்கு. புரியுது. 24 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நீங்க ஒரு 1 crore போட்டு மிஷின் எடுத்தாலும் சரி. புரியுது. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு க்ரஷர் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த உடஞ்ச பிரிக்கெல்லாம் அரைக்கிறது. புரியுது. அதை வந்து அட்டியில போய் அடுக்கிற இடத்துல போய் உடைஞ்சிரும் அந்த பிரிக்கு. அதை எடுத்து அரைச்சி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா இந்த மிஷின்ல ஒரே ஒரு கல் கூட உடையாது. இதுல உடையவே உடையாது. நீங்க அட்டியில போய் உடையாது.
ஸ்டாக் பாயிண்ட்ல உடையாது. புரியுது. நீங்க எடுக்கும் போது ஏதாவது தவறி உடைஞ்சாதான் அதை நீங்க தூக்கி உடனே ஒரு அவுட்புட் வந்து கிளியரா இருக்கும். நீங்க எடுத்து அட்டியில போட்ட வாட்டி உடையவே உடையாது. நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு 50-60 மிஷினு. ஓகே. எங்கேயுமே வந்து கிரஷர் கிடையாது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது படியே அது கொஞ்சம் மாறுதலாக வந்து அந்த செவுத்துல வைக்கிறப்போ அந்த ஷேப் கரெக்டாக வராது. ஓகே. இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இதில் ஆட்டோமேட்டிக் லிவர் ஆப்ரேட்டிங்கு, இதுலேயே 6 பிரிக் மாடலும் இருக்கு. அது டை பாருங்க 6 கல்லு தான். ஓகே. இன்னும் பண்ணலை. இதுதான் ஃபாஸ்ட் மூவிங். புரியுது. இது ரெடியாகவே எங்ககிட்ட இருக்கும். ஸோ இப்போ ரெடியாக இருக்குன்னா இப்போ எத்தனை ஸ்டாக்னா ரெடியாக வச்சிருப்பீங்க கஸ்டமர் கேட்குறாங்கன்னா? குறைஞ்சபட்சம் 5-6 மிஷின் இருந்துகிட்டே தான் இருக்கும். 5 மிஷின் இருக்குது, ரோட்டரி இருக்குது, எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ 10 days 3 daysலயே டெலிவரி கொடுக்க முடியும் எங்களால். 3 நாள். இவ்வளோ செஞ்சாட்டிங்கன்னா மிஷினை 3 நாள் டெலிவரி நாள். அதுதான் சொல்கிற அன்னைக்கு பெயிண்ட் அடிப்போம். முன்னாடி ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஓகேண்ணா. வேறு என்னென்ன இருக்குது? வேறு இங்கே தான் இன்டர்லாக் பிரிக் மிஷினு, ஃப்ளையாஸு, இதுலேயே ஸ்க்ரூ கன்வேயர்லாம் போடுவோம் இன்டர்லாக்கு. ஓகே. யாருமே பவுடர்லாம் அள்ளி கொட்ட தேவையில்லை. புரியுது. அதுவே போய் ஃபில் ஆகிக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். சரி, ஓகேண்ணா. இது டபுள் சிலிண்டருங்க. ஏன்னா அடியில் இருக்கு. ஆமாம். ஒரு சிலிண்டர் வந்து 20 டன் கெப்பாசிட்டி. ஓகே. 4 கல்லுக்கும் 40 டன். மொத்தம் டோட்டல் 2 சிலிண்டரு. எதுக்குன்னாக்கா சென்ட்ரலில் வைக்கும்போது நடுவில் இருக்கிற கல் நல்லாயிருக்கும், ஓரத்தில் இருக்கிற கல் வந்து உடஞ்சிடும். புரியுது. அதனால டபுள் சிலிண்டர் வச்சிட்டோம்னா ஒரு கல் கூட வேஸ்டேஜ் இல்லாத வெளியில் வரும், உடையாது. புரியுது. அதான் 2வது மறுநாள் ஸ்டாக் பாயிண்ட்ல போய் நிச்சயமாக உடையவே உடையாது. நீங்கள் ஆனால் பெரிய மில்லில் கூட போய் பாருங்க, அவங்க பெருசாக க்ரஷர் போட்டு அரைப்பாங்க. இந்த மிஷின் இருக்கிற எங்கேயுமே அந்த பிரிக் க்ரஷர் இருக்காது. புரியுது. தேவையே கிடையாது. சரி, இதோட இந்த ப்ரொடக்ஷன் பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 7000 பிரிக் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 7000. ஓகே. இது வந்து இதோட கெப்பாசிட்டி 9600 கல். ஓகே. இப்போ பான் மிக்சர் 400 கிலோ கொடுக்குறோம். ஓகே. 10 HP மோட்ரு. ஆனால் இதுக்கு 500 கிலோ பேன் மிக்சர் போட்டால் கட்டாயிரம் 8000 கல் 8500 எடுக்கலாம். 400 கிலோ போட்டோம்னா ஒரு 7000 கல் எடுக்கலாம். பெர் டேக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரத்துக்கு வந்து நம்ம 7000 கல் எடுக்கலாம். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. வேற எதுவும் இன்னும் ரோட்டரி இருக்கு. ஓகே, அதை அப்படியே பார்க்கலாமா? வாங்க. ஓகே. இது ரோட்டரி. ஓகேண்ணா. இது வந்து 2 கல்ல தான் வரும். புரியுது. ஆனால் வந்து அதை விட ப்ரெஷர் ஜாஸ்தி. இது 30 டன் ப்ரெஷர் 2 கல்லுக்கு. அது 40 டன் 4 கல்லுக்கு. புரியுது. 30 டன் வந்து 2 கல்லுக்கு. இருக்கிறதுலே அதிக ப்ரெஷர் நம்ம இருக்கிற மிஷினுங்க. 8 ஹவர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து இதில் எவ்வளோ எடுக்கும்? இது 12000 கல் அடிக்கும். 12000 கல் அடிக்கலாம். கெப்பாசிட்டி 15000 கல். புரியுது. மினிமம் 10000 to 12000 கல் எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் 500 கிலோ பேன் மிக்சர் கன்வேயர்லாம் போடணும். இதுக்கு வந்து கன்வேயர் போட்டாகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து மிக்சர் மேலே வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆனால் அதுக்கு கன்வேயர் போட்டாங்க. ஏன்னா இதோட ரா மெட்டீரியல் வந்து கன்வேயரில் தான் சேவ் பண்ணி ஆகும். புரியுது. சரி, ஓகேண்ணா. சூப்பராக வந்து நம்ம இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வந்து அந்த பான் மிக்சர்லேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து அது எவ்வளோ பிரிக்ஸ் வரைக்குன்ற வரைக்கும் தெளிவாக இல்லை, டையை பற்றி எல்லாமே நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குண்ணா. அப்போ நம்ம வந்து இந்த மிஷின்ஸ்க்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்கல்ல, அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பிகாஸ் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இது வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் எங்கே வேணாலும் லோன் தராங்க. அது மட்டும் இல்லை, மானியமும் தராங்க 30 to 35%. ஆமாம்மா, மானியம். இப்போ நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா லோன் போடுறீங்கன்னா, ஓகேண்ணா, குறைஞ்சபட்சம் 6 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபா மானியமே கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடு. ஓகே. அடுத்து பேங்க் லோன் கிடைக்கும். பேங்க் லோன் வந்து ஆனால் முக்கியமான விஷயம், பேங்க் லோனுக்கு போகிறவங்க கட்டாயமாக இந்த வண்டி டீவு அது இதுன்னு எடுத்து கட்டாமலாம் விட்டுருக்கக்கூடாது. புரியுது. அவங்க சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. அடுத்து ஷூரிட்டி கேட்பாங்க. புரியுது. ஷூரிட்டி கட்டாயமாக நம்ம மேலே வந்து ஏதாவது சொத்து மதிப்பீடு காட்ட சொல்லுவாங்க. புரியுதுண்ணா. அப்படி இருக்கிற பட்சத்தில் லோன் கட்டாயம் கொடுத்துட்றாங்க. ஆமாம், மானியமும் வந்து நீங்கள் அந்த லோனை பேங்க்கில் தரதுக்கு ஒரு ரசீது வாங்கிட்டு போய் நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் கொடுத்தீங்கன்னா மானியம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுது. மானியமும் கவர்மெண்ட்டில் நிறையா தராங்க. ஓகேண்ணா. இப்போ ஒரு மிஷின் வந்து உங்கள்கிட்ட மினிமமான ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாள் ஆகும் எனக்கு? நீங்கள் டெலிவரி எங்களது வந்து 1 வீக்லேருந்தே கொடுப்போம். நாங்கள் 1 வீக்கில் ரெடி ஸ்டாக் இருக்கும். ஓகே. சில ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறதா இருந்தால் மட்டும் 15 நாள் 20 நாள் ஆகும். ஓகேண்ணா. ரெகுலராக போகிற சைஸ் வந்து என்கிட்ட ஸ்டாக்கே இருக்கும். ஸ்டாக் ரெகுலராகவே இருக்கும். சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம இங்கே சேலத்தில் இருந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் நான் கொடுத்துருக்கீங்க? அதான் நம்ம குஜராத் ராஜ்கோட் வரலும் அங்கே வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ராஜ்கோட்டில் ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு. ஓகே. கர்நாடகா, ஆந்திரா நிறைய போவோம். ஸோ நிறையா இங்கே சேலத்துலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். சரி, ஓகே. நான் இப்போ மிஷின்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு சப்போஸ் ஏதாச்சும் சர்வீஸ் வருதுன்னா அந்த சர்வீஸ் அண்ட் வாரண்டி பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. அதாவதுனா சர்வீஸ்னா மோட்டாருக்கு வாரண்டி இருக்குங்க 1 இயர். மேனுஃபேக்சரிங் டிபெட்டுக்கு நாங்கள் வாரண்டி. அதாவது மேனுஃபேக்சரிங் டிபெட்னா அதில் ஏதாவது வெல்டிங் சரியில்லை அது இதுன்னு இல்லைனாக்கா உடனே நாங்கள் நீங்கள் பஸ் பேர் கூட தர தேவையில்ல,
ஓ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். அதே சமயம் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஏதாவது சர்வீஸ் வருது, வேலை வருதுன்னா ஃபோன் பண்ணால் எங்கள் ஆளுங்க வந்துடுவாங்க. நீங்களே அவங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியும். நாங்கள் சொல்லுவோம், இல்லை ஒரு டைம் வாங்கம்பாங்க. அப்படி வந்தால் அதுக்கு இப்போ காசு பில் கொடுத்தாகணும். ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் போய் அதெல்லாம் வந்து நாங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படியே அதில் என்ன மெயின்டைன் வரும், அதை எப்படி பார்க்கணுன்னு சொல்லிடுவோம். புரியுது. பெரும்பாலும் ஒரு டைம் கூப்பிடுவாங்க, அதுக்கு மேலாம் கூப்பிடுறதில்ல, அவங்களே பண்ணிக்குவாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து எனக்கு டை வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கடுத்து 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு திரும்ப உங்கள்கிட்ட நான் சொன்னேன் மாற்றிக்கலாங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. புரியுது. அது வந்து விஎம்சிங்கிற ஒரு மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுறது. ஓகே. அதில் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் என்கிட்ட. புரியுது. அது எந்த டைம் போனாலும் மாற்றிக்கலாம். சரி, ஓகேண்ணா. இன்னொரு தடவை லொக்கேஷன் மட்டும் மக்களுக்கு அப்படி சொல்லிடுங்கண்ணா. நான் இது வந்து சேலம் டு பெங்களூர் பைபாஸு. ஓகே. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரும். ஓகே. சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும் எங்கள் இடம். இது வந்து சேலம் டு பெங்களூர் பைபாஸில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. ஓகேண்ணா. அங்கேருந்து டால்மியா மேக்னசைட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் ஜிடிபி கிரைனட்டை தாண்டி நம்ம கம்பெனி இருக்குது.